கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை செய்கிற தேவன் நல்லவர். ஒரு நிமிஷத்தை கண்களை மூடி நாம் ஜெபித்து நம்மளுடைய துதி ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய கரம் இருந்து இந்த மாலை வேளையில நம்மளை அவருடைய சமாதான கிருபைக்குள்ளே நடத்தட்டும். அவருடைய அற்புதத்துக்குள்ளே நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை கிருபை உள்ளவர், எத்தனை தயவு உள்ளவர். கர்த்தரே தன் நம்பிக்கையாக கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. மாலை வேளையில அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டு ஒரு இடத்துல நம்மளை அர்ப்பணிப்போம், கொடுப்போம். தேவனுடைய விசேஷமான கரம் நம்மை நடத்தட்டும். அவருடைய ஐஸ்வர்யத்திற்குள்ள வைத்து நம்மளை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், நல்லவர். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒரு நிமிஷம் நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் தேவாலயமாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்துகிறவர். இந்த மாலை வேளையில வழி நடத்துகிற தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அப்படியே ஒப்புக் கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். சபையார்கள் அப்படியே ஒன்றாய் சேர்ந்து நம் ஆண்டவரை ஒரு ஜெபத்துக்குள்ள நம்மளுடைய வாரம் தூயாமையே வேலையில எங்கள் மத்தியில வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, வாழும் தூய ஆவியே, எங்களை நடத்திட வாருமே. உங்க பிரசன்னத்தோட வாருமே. எல்லாவற்றிலும் நடத்துகிற எங்கள் ஆவியானவரே, இயேசுவே, உங்க பிரசன்னமே. ஹல்லேலூயா. சமாதான தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா.
உம்முடைய பிரசன்னம் செய்வதற்காக உரிமை பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இருக்கும்படியாக சொல்லுங்கள். கர்த்தாவே கவலை கண்ணீர் மற்றவர்கள் கர்த்தாவே இதையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒவ்வொருவரையும் பேசும்படியாக இசைவாசிகள் ஒவ்வொரு பிள்ளையும் கத்தர் ஆசீர்வதி ஆண்டவரே கர்த்தாவே கத்தர் நிறைவை கத்தர் கொடுக்கும்படியாக சுய சிந்தனையில வாசிக்கிறாங்க கத்தர் பரிசுத்த ஆவியானோட சிந்தனையில வாசிக்கிறாங்க கிருபையால முடிவுங்க மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால தருகிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நினைக்கிறோம். முதல் பாடலாக உண்மை ஆராதிக்கிறோம் அந்த பாடலை நல்ல கரங்களை கட்டி கத்திற்கு முன்பதாக பாடுமா? Amen.
இரண்டாவது பாடலாக வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. நீ நம்ம வாழ்க்கையில வாதை இன்னும் நம்முடைய கூடாரத்தை அணுகாது. அந்த பாடலை சந்தோஷமாக பாடுவோமா? Yeah.
நாமத்தை ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். உடைய பிரசனத்துக்காக நன்றி தகப்பனே.
மூடி இயேசப்பா மாத்திரம் மாலை வேளையில் அவரை நிரப்பி நம்முடைய சமாதான கிருபையாக நிரப்பி நிறைந்தவரே நன்றி ஐயா. அப்படி சேர்ந்து பாருங்க, அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பட்டு எந்த சூழ்நிலையோடு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெளிவா இருக்கு, ஒரு விஷயம் நான் நிச்சயமா இருக்கிறேன். நாடுகளில தேவன் உங்களை சந்திக்க போகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை நிரப்ப போகிறார். அவருடைய கிருபையை கொண்டு உங்களை நிரப்ப போகிறார். முழு மனதோட தகப்பனே, இந்த மாலை வேளையில் உங்களுக்கு நன்றி சொல்றேன். Father, we thank you, God. How wonderful you are. How precious God that we are serving. எங்கள் பாவங்களை சிலுவையில் சுமந்து எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தமாய் மாற்றின தெய்வமே, உங்களுக்கு நன்றி சொல்றேன். கோடான கோடி நன்றி. We thank you. We thank you for your goodness. We thank you for your faithfulness. We commit this time into your hand. நேரத்தை உங்க சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். தொடர்ந்து உங்களோட வார்த்தை கொண்டு எங்களோட பேசிய வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று நிரப்புங்க. உங்க கரம் இருந்து எங்களை நடத்தட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்தீங்க. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு பலனை நல்ல பலமா நல்ல பலமா ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், வரும்போதெல்லாம் தேவாலயத்துக்கு வரும்போது ஒரு சந்தோஷத்தோட ஒரு களி கூறுதலோட ஆராதனை வேலையில கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். ஆமென். இப்பொழுது வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மாலையில் நம்ம மத்தியில் சிஸ்டர் லலிதா கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வர இருக்கிறாங்க. அவங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கமன் கரங்களை தட்டி அழைப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல ஒரு அலை அடிச்சு ஓட்டுது போல இருந்துச்சு. ஆமென், ஆமென். தேவனை ஆராதிப்பதில் எவ்வளவு ஒரு முடிந்த சந்தோஷம், அதுல இருக்கிற சந்தோஷம் எதிலுமே இல்லை. ஆண்டவர் நல்லவர்.
தேவனுடைய பிள்ளைகளை அவர் அதிகமாய் நேசிக்கிறவர். களி கூர்ந்து பரலோகத்துல நம்ம பூமியில நம்ம நல்லா கர்த்தரை துதிச்சு ஆராதனை செய்யற போதுதான் பரலோகமே களி கூறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் களி கூர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பூமியிலே அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இருப்பதே அவருடைய சித்தம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் சபையின் போதகர் ஜோஷுவாவுக்கும் நான் நன்றியை திருச்சபையின் சார்பாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஆராதனை செஞ்ச நேரத்தில் பிரசங்கத்தையே மறந்துட்டேன். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஆராதனையில தேவனை துதிக்கும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஆராதனையோட முடிச்சிடலாமான்னு கூட இருக்கு. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கணும். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் பாருங்க எப்படி ஆடி எப்படி கொண்டு வந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விஷயம் நல்லா பாட்டு நடத்தினாரு. அவருக்கு ஒரு கரங்களை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களா நல்லா குரோ பண்ணணும்யா. கர்த்தரை துதிப்பதில் வாலிப பிள்ளைங்க இன்னும் நல்லா எழுந்து பிரகாசிக்கணும் கர்த்தருக்காக. ஒரு நிமிடம் கண்களை அப்படியே மூடி அவருடைய பிரசன்னத்தில் 1 செகண்ட் அப்படியே அவரை தியானிப்போம். தேவ பிள்ளைகளை தயவு செய்து கண்களை திறக்காதீங்க, அங்கேயும் எங்கேயும் பார்க்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய செய்தியை நாம் கேட்க வந்திருக்கிறோம். அனுப்புவது அவர். பரலோகத்திலிருந்து மன்னாவை மக்களுக்கு கொடுப்பது அவருடைய சித்தம். மனுஷனை கருவியாக உருவாக்கி சபையில நடத்தி கொண்டிருக்கிறார். போதகரை உத்தரவாதத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழ் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அவர் பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருப்போமா? ஷலபாரி ஹத்தரா. தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசும் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே? பயங்கரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான உபத்திர காலம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எப்படி வாழணும்? நாங்கள் எப்படி உம்மை சேவிக்கணும்? எங்களுடைய அழைப்பை நீர் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். இந்த மாலை வேளையில் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நின்றிருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே. உம்மை சந்தோஷப்படுத்துவதே எங்களுடைய ஜீவன். கர்த்தருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் இதோ நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. தேவன் எங்களோடு பேசுங்க. எங்களை எப்படி நீங்க நடத்த சித்தமா இருக்கிறீங்களோ எங்களை நடத்துங்க. பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன நாங்கள் இரட்டனிப்பான சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில கொடுத்து அளவில்லாத மகிமையினாலும் சந்தோஷத்தினாலும் இழுத்து கொண்டீரே, அதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் நிற்க தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தினீரே, நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் உம்மால வந்தது ஆண்டவரே. இதெல்லாம் உம்முடைய தயவு இரக்கம். இது கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொல்லி உம்முடைய நாமத்தை தலைவணங்கி உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. திருச்சபைக்காக நன்றி, போதகருக்காக, போதகர் ஃபேமிலிக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுதும் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. எவ்வளோ காரியத்தில் நாங்கள் தவறி இருக்கலாம், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. பாதவடியில் ஒப்பு கொடுக்க ராஜா. ஆண்டவரே நன்றி. அவர் பிரசன்னத்தில் அப்படியே காத்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவாராக. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். அவருடைய சமூகத்தில் அப்படியே காத்திருந்து என்னோடு பேசும் ஆண்டவரே என்று திருச்சபை கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நான் இவ்வளோ தேவையோடு வந்திருக்கிறேன். எப்படி வாழணும்னு தெரியாது ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களோடு பேசுங்க. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவ வார்த்தை.
பரத்திலிருந்து வருகிற மன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடினால காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஓரியாந்தரபாஷந்தா, உம்மை போல் எங்களை மாற்றும், உம்மை போல் எங்களை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல் எங்களை மாற்றும். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை மாற்றும், எங்களை உருவாக்கும். அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இயேசுவை போல் எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும். இயேசுவின் சாயலிலே எங்களை உண்டாக்கின தேவனே, உம்முடைய சுபாவங்களை எங்களுக்குள்ளாக விதைப்பீராக. உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக மாறணும் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துவீராக. அன்பின் குமாரனே, உமக்கு நன்றி. ஓரியாந்தா சுகரியாந்தா, நன்றி ராஜா. உரபாசந்தா, உள்ளங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இடம் கொடுங்க. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை உருவாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. மட்டும் நடத்தின வினேசரே, இனியும் எங்களை நடத்துவீர். நன்றி செலுத்தி உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் அடியேனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். உம் நாமம் மகிமைப்படுவதாக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். வார்த்தை அனுப்பி எங்களை போஷிப்பதற்காய் நன்றி. வாலிப பிள்ளைகள், தாய் தகப்பன், நடுத்தர வயது உள்ளவர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம். இது கர்த்தரால் உண்டாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தில் முழுமையாக வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஒரு பெரிய கரங்களை கொடுப்போமா? ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அருமையான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம மத்தியில் சகோதரி வந்திருக்காங்க. அந்த பிரபோட் கடைக்காரங்க, அவங்க அந்த சிஸ்டரு, அவங்களுடைய மகளும் மருமகனும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கரங்களை கொடுங்க. யார் எத்தனை பேர் போய் கடையிலலாம் ஜாமான் வாங்கியிருக்கீங்க? விலையெல்லாம் குறைச்சி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். திருச்சபை உங்களை வரவேற்கிறது. வாங்க பிரதர், நீங்களும் வாங்க. வாங்கம்மா, டைம் இருக்கும்போது வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்க. சபைக்கு வந்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு. ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் சிரிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். இந்த மாலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை குறித்து பிரசங்கவே பண்ண முடியல. ஏன் கேளுங்க, அவ்வளோ நல்ல தேவன் அவரு. ஏன் கேட்குறாங்க கேள்வி, முடியல. ஏன்னா அவருடைய பிரச்சனை நம்மளை தாங்கி கொண்டிருக்கு. அவர் நம்ம மத்தியில் இருக்காரு. ஆமேன், ஆமேன். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவருடைய பிரச்சனை நம்ம கூட இருக்கு. அவர் ரொம்ப நல்லவர். அவருடைய வார்த்தை அனுப்பி தான் நம்மளை தேற்றுகிறாரு, நம்மளோட பேசுகிறாரு, நம்மளை வழி நடத்துகிறார். எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு மணவாட்டி சபை கர்த்தருக்கென்று எப்படி இந்த கடைசி நாட்களில் ஆயத்தமாயிருப்பது. நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஆயத்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் எல்லா காரியங்களையும் 2 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி பத்திரிக்கை கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் மறந்துடுவாங்க, இன்னொன்று குப்பை தொம்புக்கு போயிடும். ஏன்னா மறந்துடுவாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. கல்யாணத்துக்கு சாப்பாடை ஆர்டர் கொடுத்துருவாங்க. எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக கொண்டு வருவாங்க. ஏன்னா எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கணும், எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. சாதாரணமான மனுஷங்களே இவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள்,
காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். எக்ஸாம் வரப்போ தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். தூக்கத்தை கூட அவங்க தியாகம் செய்யணும். அப்படியாக சில ஆயத்தங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மணவாட்டி சபையாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் மணவாட்டி சபை. சபை தேவனுடைய சரீரம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. இந்த மணவாட்டி சபை என்பது விளையாட்டான காரியம் இல்லைங்க. வந்தோம், 2 பாடலை பாடினோம், சத்தியத்தை கேட்டோம், முடிஞ்சோம், ஆளுங்களோட பேசினோம், கிளம்பிட்டோம். அது வாழ்க்கை இல்லைங்க. அது தேவனுடைய காரியமா அது இல்லை. இதெல்லாம் தேவைதான். ஆனால் நாம் நம்மை நாமே உருவாக்கி ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தேவனுடைய சபையில ஒரு மணவாட்டி சபையாக கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க, பரலோகத்தில் பிரவேசிக்க மணவாளனுக்காக நான் காத்திருக்க வேண்டும். நம்மளுடைய மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மணவாளன். நாம் மணவாட்டிகள். இந்த மணவாட்டி சபை மிக 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 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆயத்தங்கள் செய்ய வேண்டும், ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும், வார்த்தையை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும், கொடுக்கப்படுகிற ஊழியங்களை தவறாமல் செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் இருக்கிற ஐக்கியத்தில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், போதகரோடு நெருங்கி அவர் சொல்லுகிற ஊழியங்களை செய்ய வேண்டும், பாஸ்டரோட மனைவியோடு நாம் அநேக ஐக்கியங்கள் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். சபை, இதுதான் சபை. இந்த சபையில மணவாட்டி சபை கடைசி நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா பரலோகத்துக்கு செல்வதற்கு? பூமியில நாம் எதைகளை நாம் கட்டுகிறோமோ அதுவே பரலோகத்தில் கட்டப்படும். நீங்க பூமியில எதை விதைக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, என்ன ஆயத்தங்கள், என்ன ஊழியங்கள், என்ன ஐக்கியங்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய எத்தனை குடும்பங்கள், புறஜாதிகளை சந்திக்கிற எத்தனை குடும்பங்கள், இதெல்லாம் ஒவ்வொன்றாக கோர்வையாக கோர்த்து அந்த மணவாளனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் பூமியில எல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா, ஆண்டு பொறுமையா காத்துட்டு இருக்காரு. எல்லா மனம் திரும்பணும், எல்லா மனம் திரும்பி அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய வருகை வரும். நம்ம இவ்வளவு காலம் நாம கிறிஸ்துவுக்காக வாழ்வது விருதாவாய் போய்விடவே கூடாது. இத்தனை ஆண்டு காலம் நான் கர்த்தருக்காக வாழ்ந்தேன்னு சொல்லி பாதியிலே மறுதளித்து போய்விட்டால் சாத்தானுடைய கோட்டைக்குள் நம்ம இழுத்துருவான். நாம் சாத்தானுடைய கோட்டைக்குள்ள அடைக்கலமாக சென்று விடுவோம். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அத்தாட்சி வேணுங்க, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு ஆதாயம் வேணுங்க. இன்னைக்கு நான் பணம் போட்டு நான் வீட்டை கட்டுறேன், இன்னைக்கு நான் பணம் சேமிக்கிறேன், அந்த பணத்தை நம்ம திருட விட்டுருவோமா? பணம் நம்மளுக்கு முக்கியம். ஆண்டவரே சொல்றார், பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். இன்னைக்கு பணத்தை நம்ம நல்லா சேர்த்து வச்சு சேமித்து வைத்து ஒரு நல்ல வீடு வாங்கி நான் நல்லா வாழணுன்ற எல்லாத்துக்குமே பிரயாசம் இருக்கு. அது உண்மை, அது செய்யலாம், தப்பு இல்லை. ஆனாலும் பாதியிலே சில நேரத்தில் காடி காசு கட்டாம இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது, இழுத்துட்டு போயிடுறாங்க. சேமிப்பு பணம் பேங்க்ல திருடு போயிடுது, நம்பர் வச்சு கூட தட்டி எடுத்துடுறானுங்க. இப்ப பஜ்கான்ல வந்து காசு போடுறது வந்து அந்த அந்த பஜ்கான் வந்து பிஎஸ்என்ல தான் மாசம். அதுல கொஞ்சம் காசு வச்சிருந்தா இவங்க சேமிக்கிறாங்கன்னு அடுத்த மாசம் காசு வரமாட்டுது. ஏன்னா சேமித்து வைக்கிறாங்களாம். அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வயசானவங்கெல்லாம் எல்லாம் வந்து பிஎஸ்என்ல தான் மாசம். என்னது இவ்வளவு காசு வச்சிருக்காங்க, நான் அவங்க கஷ்டப்படுறாங்க தானே கொடுக்குறேன். அடுத்த வருஷத்துல இருந்து அனாரத்தோஸ் வருது, வர்க்க மாஸ்கெல்லாம் அடுத்த வருஷம். அல்லேலூயா சொல்லுங்க. பஜ்கான் காசு எடுக்கிறவங்க எல்லாம் ஓகேம்மா ஓகேம்மா டேக் கேர் பண்ணிக்கங்க. ஓகே. ஓ நாம மகிமைப்படுவதாக. நீங்க ஒன்னும் பார்க்கலையா? வர்க்கமாஸ் அன்னாரத்தோஸ் லைன் டவுன் பாரு அன்னாரத்தோஸ் வருது. ஸோ அதெல்லாம் பாரு. நல்லா பஜ்கான்ல காசு எடுக்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு வராது. அங்கே உத்தரவு கொடுத்தா தான் பூமியில் எல்லாமே நடக்கும். ஸோ அன்னாரத்தோஸ் வர்க்கமாஸ் இன்னும் என்னென்னமோ காசெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ப்ரே பண்ணி பங்கு ஓகேவா வலிச்ச பாஸ்டர் மனைவி சொன்னது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, நம்ம மத்தேயு 25வது அதிகாரத்தை தான் சொல்றேன். பிரசங்கம் வந்து தேவ பிரசன்னத்தில் ஒன்றும் தெரியல. மத்தேயு 25 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தர் நல்லவர். இந்த மணவாட்டி சபையை குறித்து கர்த்தர் விளக்கமா அன்றுகிட்ட கேட்கும் பொழுது, என் சபையை நான் ஆயத்தப்படுத்துவேன். எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தேயு 25 1 அப்படியே படிச்சு கொண்டே வாங்கம்மா. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. போதுமா? ஓகே, இது வந்து புத்தி இல்லாத ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. பாருங்க, அவங்க பரலோகத்துக்கு கர்த்தர் வருவாரு, அவருடைய வருகைகளை மேற்கொள்ளுன்னு சொல்லி ஆயத்தமா எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்றாங்க. கேட்டதும் கொடுத்தாங்களா? அவங்களும் பரலோகத்துக்கு வரணுமே, உதவி செய்வோன்னு அவங்க நினைக்கல. ஆயத்தம் பண்றவங்க அப்படிதான். தேவனுடைய வருகையில நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் சில காரியங்களை புத்தியாய் செய்ய வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் செய்ய வேண்டும். இது ஸ்திரீகளுக்கு மாத்திரம் அல்ல, இது வந்து ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும் பொழுது ஆரம்பத்தில் நான் ரொம்ப பயந்தேன். கதவு அடைக்கப்பட்டுருச்சு. கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது கதவு அடைக்கப்பட்டுருச்சு, போக முடியல. தேவனுடைய வருகையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமா இருந்தால், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆயத்தமாய் இருந்தால், அந்த கல்யாண வீட்டுக்குள், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இயேசுவோடு கூட அப்படியே நிரந்தரமாக அவரை ஆராதித்து கொண்டிருக்க பரலோக ராஜ்யத்தில் இந்த பூமியில நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அன்று சொல்றார், மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? வெளிப்படுத்தல் அநேகமா போட்டு படிங்க. மணவாள் சபை சபை சபை. ஓகே, சபை. இந்த சபையில இருக்கிற ஆயத்தங்கள் என்ன? நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு காலம் எதுக்கு? இத்தனை வருஷம், 50 வருஷம் 60 வருஷம் எதுக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவீங்க ஆண்டவருடைய வருகை. ஆனா ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதை நம்மளுடைய சிந்தையில நினைத்து கொண்டே இருக்கணும். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், பெண் கொண்டு பெண் எடுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த போல புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்போம், புசிப்போம், வாழ்வோம், அப்படி வாழ்ந்துகிட்டு போற வாழ்க்கை இல்லைங்க மணவாட்டி சபை. மணவாட்டி சபை எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளதாக, விழிப்புள்ளவர்களாக இருக்கிறதா மணவாட்டி சபை.
விழிப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். விழித்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்தேயு 26 எடுத்து வச்சுக்கொள்ளுங்கம்மா. மத்தேயு 26 36 45. நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாம் வீரநடை போடுகிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அநேகர் என் நாமத்தினால இயேசு அங்க வந்திருக்கிறாரு, இயேசு இங்க இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எதையும் நம்பாதீங்க. வேதம் தான் நம்மளுக்கு பதில். வேதத்தை நீங்கள் பார்த்து, வேதத்தின் பிரகாரம் நீங்கள் படித்து மனனம் செய்து, இதுல உள்ளதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் போது உவமை இல்லாமல் அவர் பிரசங்கம் பண்ண மாட்டாரு. உவமை சொந்தம் கொடுப்பாரு. அதை கொடுத்து தான் ஜனங்களுக்கு கொடுப்பாரு, வார்த்தைகளை கொடுப்பாரு, உபதேசம் பண்ணுவாரு. ஆண்டவரோட இருந்தவங்களே கர்த்தரை மறுதலிச்சாங்க. நம்ம பார்த்திருக்கிறோமா? கர்த்தர் நின்று அற்புதம் செஞ்சதை பார்த்தோமா? சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்தோமா? அவரோடு இருந்தவர்கள் கர்த்தரை மறுதலித்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போனார்கள். அவருடைய உயிர்த்தெழுதை குறித்தும் மரணத்தை குறித்தும் சீசர்களோடு அவர் பேசும் பொழுது அதை அலட்சியமாக எண்ணினாங்க. அதனால தான் அவர் உயிர்த்தெழுந்த பொழுது யாரும் நம்பல. மகதலேனா ஸ்திரீ மாத்திரம்தான் கல்லறையில் நின்றா. அவ போய் சொல்லும் போது கூட அவங்க அதை நம்பல. தோமா நம்பல. கைய காட்டுங்க, ஆயித்தல்ல, ஏனோ தானோ, இது உண்மையா? பக்கத்துல இருந்து அற்புதம் செஞ்சாருங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்தாங்க. பிசாசுங்களை துரத்தினாரு, வியாதிகளை சுகமாக்குனாரு, எவ்வளவு அற்புதங்களை அவர் செஞ்சாரு. பார்த்தவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல, நம்பல, ஆய்த்தன்ல, ஏனோ தானு கண்கள் திறக்கப்படல. 2 பேரும் நடந்து போறாங்க. எம்மாவுஸ் ஊர்ல இருந்து போறாங்க. இயேசு பின்னாலதான் வராது. தெரியல, ஆண்டவர் தான் அவருன்னு தெரியல, ஆய்த்தன்ல. ஆண்டவர் கேட்கிறாரு, யாரை பத்திப்பா பேசுறீங்கன்னு. ஆண்டவரை குறித்து அவங்க பேசுறாங்க. அவர் பேசும்போது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியல. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு அதை விவரித்து சொல்லும் பொழுதுதான், அதான் அவர் பேசும்போது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. இயேசு பேசினார்னா அக்கினி வருங்க. இயேசு பேசினார்னா நீ அசைக்கப்படுவ. இயேசுவோட வார்த்தை உன்னோட இருதயத்தை கலங்க பண்ணும், அப்படியே கலங்கட்டிக்கும். மனுஷனுடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அதான் அப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது, உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? கொழுந்து விட்டு எரியலையா? ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு அக்கினி எழும்பணுங்க. ஒரு அக்கினி, ஒரு எழுப்புதல் எழும்பணும். அப்படியே சும்மா உட்காந்துட்டு போறது இல்ல, கொழுந்து விட்டு எரியணும். இது ஆண்டவருடைய சத்தமா? இது கர்த்தர் பேசுறாரா? சாத்தான் பேசுறானா? யாரு பேசுறா? அதை நீங்க விளங்கி கொண்டீங்க, உங்களை அசைக்க யாராலுமே முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் மணவாட்டி சபைக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய அந்த சந்திப்பு, அந்த வார்த்தையும் நம்ம காதுல ஒலித்து கொண்டே இருக்கும். சாமத்துல கூட அவர் பேசுவாரு. ஆமென். தூங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. அதை தான் நம்ம 26 மத்தேயு 26 நம்ம வாசிக்கிறோம். நித்திரை மயக்கம். இப்ப புத்தி உள்ள ஸ்திரீ அவங்க நித்திரை மயக்கமா இருந்தாங்க. ஓ, எங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கு, நீங்க போய் வாங்கி கொள்ளுங்க. போறதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வருகையை எழுந்து போற நிலைமை கூட நமக்கு வரலாம். நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? நம்மளுக்கு மணவாட்டி சபை, நம்மளோட மாப்பிள்ளை அங்க இருக்காரு, பரலோக ராஜ்யத்துல மணவாட்டியாய் அவரை போய் சந்திப்போம். அந்த கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்போங்க. அதை வாஞ்சையா தேடணும், ஆண்டவருடைய வார்த்தையை தேடணும், கொழுந்து விட்டு எரியணுங்க. தேவனுடைய வார்த்தை அவர் நம்மோடு பேசுறத கேட்கணும். சாமுவேலேன்னு கூப்பிடும் பொழுது சாமுவேலுக்கு விளங்கல. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாக நாம் மாறணுங்க. தேவன் நம்மளுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராக, கொழுந்து விட்டு எரிகிறதாக தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும்.
சும்மா இல்லை, கர்த்தருடைய வருகை. ஒருத்தங்க கூட சொன்னாங்க, ஒரு போதகர், அது பல வருடத்துக்கு முன்பதாக, நானே பரலோகத்துக்கு போவேனான்னு கூட தெரியாது, எனக்கே நம்பிக்கை இல்லை. நான் போவேனா? என் வாழ்க்கை பூமியில பரிசுத்தமா இருக்கா? நான் அவர் பிரியமா வாழ்றேனா? அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேனா? என்னால் போக முடியுமா? இத்தனை வருஷம் வாங்கல, இத்தனை ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தினேன், ஆனால் நான் போவது நிச்சயமா? ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் போக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா, விழிப்புள்ளவர்களா இருக்கணும். விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். மணவாட்டி சபை ஆண்டவரே உன்னத பாட்டை எடுத்து படிச்சு பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு அருமையான புஸ்தகங்க அது. அது ஒரு பாடல் மாதிரி வரும். என் புறாவே, புறாவின் கண்கள் உடையவரே. எங்களோட டீம் வந்து புறா. நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர். எங்களுக்கு புறா, நாங்க புறாவின் கண்கள் உடையவரே. அடா அடா அடா, எவ்வளவு அவர் வர்ணிச்சு எழுதுறாரு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நீங்க படிங்க, உன்னத பாட்டை நீங்க படிங்க. புறான்றது விளையாட்டு இல்லை. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆறு பரிசுத்த ஆவி புறாவின் ரூபமாக வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அந்த சத்தம் நம்மளுக்கு வருமா? நம்ம கேட்போமா? ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். கர்த்தர் என்னென்ன செஞ்சாரு இந்த பூமியில? அவர் ஊழியம் செஞ்சாரு. என்னதான் அவர் செய்யல? எல்லாமே செஞ்சாரு. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக செஞ்சாரு. தேவ ஜனமே, பயபக்தியா கேளுங்க. நீங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு ப்ரே பண்ணுங்க. நிச்சயம் இல்லாம இருக்காதீங்க. எனக்கு நிச்சயம் இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு நான் மனவாட்டி சபையா எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொன்னா, நான் இந்த பூமியில அவருக்காக உண்மையா வாழணும். கலகக்காரங்க எல்லாம் பூமியில இருக்காங்க, சண்டைக்காரங்க இருக்காங்க, அவமானப்படுத்துறவங்க இருக்காங்க, இயேசுவை அவமானப்படுத்துறவங்க இருக்காங்க, அவரோட சண்டை போட்டு கல்லெறிஞ்சவங்க இங்க இருக்காங்க, பூமியில இருக்காங்க. அவருக்கு என்னென்ன பாடுகள் வந்ததோ அந்த பாடுகள் எல்லாம் நமக்கும் வரும். ஆசீர்வாத மாற்றம் அல்ல, பாடுகள் வரும். அந்த பாடுகள் மத்தியில நாம் நிக்க முடியுமா? என்னுடைய ஆண்டவருடைய என்ன வந்து கர்த்தர் மனவாட்டியே, மனவாட்டி சபையே, சபையை பார்த்து அழைக்கிறாரு. மனவாட்டி சபை, இந்த மனவாட்டி சபை ஆயத்தமா இருக்கா? விழிப்புள்ளவர்களா இருக்கா? உங்கள் ஆத்துமாவை பொறுமையாய் காத்துக்கொள்ளுங்க. லூக்கா சொல்றாரு, பொறுமையா காத்துக்கொள்ளுங்க. உங்க ஆத்துமாவை கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழிப்புள்ளவர்களா இருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவனுடைய சாம்ராஜ்யத்துக்குள் நாம் வரும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். செவ்வாய்க்கிழமை ப்ரே மீட்டிங் ஜப கூட்டம் இருக்கு, வந்துடுறோம். சனிக்கிழமை இருக்கு, இதோ ஜனத்தோட்டுக்கு நம்ம போக போறோம். எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லது தான். ஆனால் நம்மளுடைய உள்நோக்கம், நம்மளுடைய சிந்தை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறார். அவருக்கு நம்ம என்னங்க செய்வோம்? அவர் எல்லாம் செய்கிறாரு. சபையின் போதகர் மூலியமா கர்த்தர் பேசுறாரு. போதகர் சபைக்கு உத்தரவாதமாக தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு. சரி, ஓகே, எல்லாமே நல்லது தான். நாம் கர்த்தருக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் கொடுக்கிறாரு. பாடுகள் மத்தியில காப்பாத்துறாரு, நோய் வந்தா காப்பாத்துறாரு, ஆக்சிடென்ட் வராம பாதுகாக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பங்களை வச்சு காத்த தேவன் தான் இன்று நம்மளையும் காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அவருக்காக என்ன செய்யறோம்? எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகள், எல்லா பாடுகளிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தவருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம் அவருக்காக? அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா? நீங்களும் நானும். ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததுக்கு நான் சாத்தானுடைய நரகத்துக்கு நான் போயிடக்கூடாது. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கணும். நானும் நீங்களும் அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அக்கினியும் கந்ததும் எரிகிற கடலுக்கு நான் போகக்கூடாது. அப்போ நான் இவ்வளோ காலம் வாழ்ந்ததெல்லாம் வீணா ஆண்டவரே.
நான் அதை வீணாக்க விட மாட்டேன், விரயம் செய்ய மாட்டேன். உங்களுக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழுவேன் ஆண்டவரே. என்ன கஷ்டம் வந்தாலும் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான், வேற யாரும் அதில் தலையிட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்குன்னு ஒரு பாடு வந்துச்சுன்னு சொன்னா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கனெக்ஷன். நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரோட பேசி உறவாடி அதை சரிப்படுத்திக்கணும். உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்னங்க ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம் வருதே. வசனத்தை எடுத்து காட்டுங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்டாங்கன்னா, வேதத்தை நீங்க நல்லா படிச்சு இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா, யாராவது உங்களை கேட்கும் போது வசனத்தை எடுத்து நீங்க காட்டுங்க. நான் அப்படிதான் காட்டுவேன். இந்த பாருங்க, இயேசுநாதர் சொல்லியிருக்காருங்க, இதெல்லாம் பொய் இல்லை, இதெல்லாம் உண்மை, சொல்லி காட்டுங்க. பாருங்க, இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, ஏன் கிறிஸ்துவுக்கு ரொம்ப உபத்திரம்? இந்த வார்த்தையை கருத்து கொடுங்க. உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, உலகத்தை நான் ஜெயிச்சேன், நான் உலகத்தை ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வான். கடைசியாக இந்த ஒரு வார்த்தை படிப்போம் நம்ம. மத்தேயு 26:36-15 சொல்லி இந்த நேரத்தை நான் தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்கள் இடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். கூடாதா? 1 மணி நேரமாவது இயேசு கேட்கிறாருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பிதாவை நோக்கி செஞ்சுட்டு வரேன், ஜெபிச்சுட்டு வரேன், இங்கே இருங்க, இங்கே உட்காந்துருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க. நம்ம என்ன செய்யறோம்? என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டும் கேளாதவர்களாக நித்திரை மயக்கத்தில் கொண்டு போயிட்டோம் பிசாசு. ஆண்டவர் வியாக்குலப்பட்டு 1 மணி நேரமாவது ஆண்டவர் கேட்கிறாருங்க. இந்த வார்த்தையை படிச்சதும் என் உள்ள ரொம்ப, ஆண்டவர் கேட்கிறாரு, சகலத்தையும் படைத்தவர் கேட்கிறாரு, 1 மணி நேரம் கூட நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கிறதுல தாங்க வல்லமை இருக்கு. ஜெபிக்க ஜெபிக்க தாங்க காரியங்கள் எல்லாம் செயல்படும், எல்லாம் மாறுங்க, எல்லாம் மாறும். ஆண்டவர் ஜெபித்தாரு. இதுக்கு சபைக்கு, மனவாட்டி சபைக்கு மூல காரணமே ஜெபம். இன்னொன்னு வேத வாசிப்பு, இன்னொன்னு கீழ்ப்படிதல். மனவாட்டி சபைக்கு நம்ம நீங்களும் நானும் போகணுமா? ஜெபத்துல தரித்திருங்க, விழித்திருந்து ஜெபிங்க, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க என்றார் ஆண்டவர். அவர் சொல்றாரு பாருங்க, ஏன்னா நம்மளுக்கு சோதனை வரும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு வந்துச்சு மத்தேயு 4:4. அவருக்கு தெரியும் சோதனைக்குட்படாதபடி மனவாட்டி சபை ஜெபிக்கணும், விழித்திருக்கணும், வேதத்தை வாசிக்கணும்.
வேதம் தான் நம்மளுடைய ஜீவன். என் வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. படிக்க 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 நம்மளை அது உருவாக்கும். ஜீவனுக்கு போகிற வழியை உண்டாக்கும். ஜீவனுக்கு நீ போறியா? வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு ஜீவனுக்கு போகிற வழி. பரலோக வாசல் இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கும். பரலோக வாசல் நீ அது உள்ளுக்கு எப்படி பிரவேசிக்க போற? எல்லாத்தையும் விட வேண்டியதெல்லாம் நீ விடணும். விட வேண்டியதெல்லாம் நீ விடணும். நீ விட்டுத்தான் ஆகணும். நம்ம ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அவன் மிகுந்த ஐஸ்வர்ய பணக்காரனா இருந்ததுனால ஏழைக்கு இறங்குறதுல அவனுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன். இப்படிப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஆனபடினால் நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்துல மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு பொல்லாப்பு வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாடுங்க. மனுஷனை நோக்கி ஓடிடாதீங்க. இயேசுவை நோக்கி போங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்களும் ஆண்டவரும் அதை சரிப்படுத்தி கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நம்ம தேடணும். பரலோக ராஜ்யத்துல பணக்காரன் பிரவேசிக்கவே முடியாது. பிரவேசிக்க முடியாது. அவன் மிகுந்த கஷ்டப்பட்டதுனால அவன் போயிட்டான். உதவி செய்யக்கூடிய மனசு இல்லை, விருப்பம் இல்லை. இப்படிப்பட்டவன் எப்படி பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்? ஒரு காலம் முடியாது. மன தாழ்மையோடு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து, ஆண்டவரே, நான் உங்களுடைய சபையே அவரு தாங்க. சிலுவிலே நமக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள். சிலுவிலே நான் எப்போது என்னுடைய பிரேயர்ல நான் ஜெபம் பண்ணுவேன். எங்களுக்காக, சபைக்காக சிலுவிலே நீர் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் சந்ததியாக நாங்க இப்ப அதை அனுபவிக்கிறோம். ஆமென். இப்ப நாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்க உள்ளவங்க எல்லாம் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் வரப்போகுது, ஜெரந்தோட்டுக்கு போறோம், கேரளிங் இருக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 5 வருஷம் கேரளிங் இல்லை. இதெல்லாம் அவரால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அவரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள். அனுபவிப்போம், சந்தோஷமாக இருப்போம். சபையார்கள் எழும்பி நம்ம சமூகத்தில் அப்படியே அவருடைய வருகையில அப்படியே நம் நிச்சயம் உள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்து வருகின்றார், மகிமையிலே வருகின்றார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி அப்படியே தலைவணங்கி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக ராஜாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு தேவ பயம் நம்ம உள்ளத்துல வரட்டும். ஏனோ தானம் என்று வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். அறியாமையில் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தால் எங்களை மன்னியும் பரிசுத்த ஆவியானவரே. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திரை மயக்கம் இல்லாதபடி உலகத்தின் சிற்றின்பங்களிலே மூழ்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவோம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம். மணவாட்டி சபையாய் எழும்பி தரிசனத்தோடு பிரகாசிப்போம். ஷபாலபாக்கா ஷிக்கரதி அந்த நன்றி ஆவியானவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஜனங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருப்பதற்காய் நன்றி. சத்தியமே வசனம், சத்தியபரன், சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், சகல சத்தியத்துக்குள்ளாக எங்களை நடத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி. எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆடியை செய்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக சீக்கிரமாய் மணவாளன் வரப்போகிறார், நம்மளை அழைத்து செல்ல போகிறார். 13வது வசனம், கடைசி வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 25:13, therefore keep watch because you do not know the day and the hour. ஆதலால் கவனமாய் இருங்க, ஜாக்கிரதையாய் இருங்க. அவருடைய நேரம் சமீபமாய் இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த மாலை வேளையில ஆண்டவராக இயேசு மீண்டும் 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரத்தில் சொல்லுகிறவனமா அவர் வந்து நம்மளை அழைத்து செல்ல போகிறார். சபை அதுக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யுங்க. தேவ பிள்ளைகளை அதுக்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய பிரசனம் நம்மை நடத்தட்டும். நாங்கள் இந்த மாலை வேளையிலே எங்களை சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. உங்களோட பிரசனம் எங்களை நடத்துவதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் கவனமாய் எங்களோட பயணங்களை செய்ய கிருபை கொடுங்கப்பா. ஒப்பு கொடுத்து நாங்கள் முற்றுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அந்த நல்ல